والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து ரோஜா மதனத்து ராஜா நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. பொதுவாக மதீனாவில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம் இருக்கிறதே, அந்த மதீனாவில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம் இனிமையானது, தூய்மையானது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஷிஃபா இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் எல்லாருமே இங்க விவசாயம் செய்வாங்க. மதீனாவுடைய வாசிகள் என்ன பண்ணுவாங்க? விவசாயம் புரிவாங்க. அப்ப விவசாயம் பண்ணும் போது இந்த பேரிச்சம்பழத்தினுடைய வியாபாரங்கள் நிறைய பண்ணாங்க. அப்ப எல்லாரும் வியாபாரம் பண்ணும் போது பிலால் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? பேரிச்சம்பழத்தை எடுத்து என்னங்க அவங்களும் வியாபாரம் பண்ணாங்க. எல்லாருடைய வியாபாரத்திலையும் அவங்கவுங்க குவியலா வச்சு வியாபாரம் பண்ணாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பேரிச்சம்பழம் விக்கல. யாருடைய பேரிச்சம்பழம் விக்கல? பிலால் ரலியல்லாஹுடைய பேரிச்சம்பழம் விக்கல. அதை அள்ளிட்டு போய் ஏன்னா பாக்குறதுக்கே வந்து அந்த பேரிச்சம்பழம் பாக்குறதுக்கே டோக்கன் போட்டோம் உங்களுக்கு. அந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுத்து, யா ரசூலுல்லாஹ் இந்த பழத்தை யாருமே வாங்க மாட்டாங்க யா ரசூலுல்லாஹ். எப்படி? இந்த பழத்தை யாருமே வாங்க மாட்டாங்க, இந்த பழத்தை யாருமே வாங்க மாட்டாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பழத்தை அள்ளினாங்க. அந்த பழத்தை அள்ளிட்டு, யார் இந்த அஜ்வாவுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவார்களோ, என்னங்க, யார் இந்த அஜ்வாவுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்களோ அன்றைய நாள் செய்வினை சூனியத்தில் இருந்தும் ஷைத்தான் கோளாறில் இருந்தும் விஷ ஜந்துகளுடைய விஷத்திலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த பழம் தான் என்னங்க? அஜ்வாவுடைய பேரிச்சம்பழம். இன்னைக்கு அதுதான் என்னங்க ரேட்டு ரொம்ப அதிகம். அந்த பழங்களே என்னங்க நிறைந்து காணப்படுகிறது. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ செஞ்சிருக்காங்க. சின்ன பிள்ளைல ஹிதமத்துக்கு வந்தாங்க. யாருங்க? அனஸ் ரலியல்லாஹு ஹிதமத்துக்கு வந்தாங்க. அப்ப ஹிதமத்துக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையை தடவி, யா அல்லாஹ் இவருக்கு குழந்தை பாக்கியத்தை நிறைய செல்வங்களையும் குழந்தை செல்வங்களையும் பொருளாதாரத்தினுடைய செல்வத்தையும் அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். பிற்காலத்துல அவங்க எப்படி ஆனாங்க அப்படின்னு சொன்னா சுமார் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பேரப்பிள்ளைங்க? கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பேரப்பிள்ளைங்க. என்னங்க எத்தனை தலைமுறை? 3-4 தலைமுறைகளை பார்த்த என்னங்க மிகப்பெரிய ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு. அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த துஆவுடைய பரக்கத்து என்ன ஆனிச்சு தெரியுமா? எல்லாருடைய இதுலயும் தோட்டத்திலையும் வந்து ரெண்டு தடவை தான் விளையும். இந்த ரபியுல் அவ்வல்லையும் அதுக்கடுத்து என்னங்க இன்னொரு ஒரு மாதத்திலையும் வருஷத்துக்கு 2 முறை தான் விளையும் பேரிச்சம்பழம் எல்லா இடத்துலயும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தோட்டத்துல மட்டும் எத்தனை தடவைங்க? 3 முறை. வருஷத்துக்கு 3 முறை என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இது பேரிச்சம்பழங்களை வந்து பரிவடை செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய துஆ இருந்துச்சு. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த இந்த பூமி தான் அந்த மதீனத்துல் முனவ்வரா தான். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சொன்னது போல் தான் விலை அதிகமாக இருக்கும், யாரும் வாங்க வேண்டாம். நம்ம சாம்பிள் நம்ம ரூமுக்கே கொண்டு